வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவில் உரையாற்றச் சென்ற ட்ரம்புக்கு ஏற்பட்ட நிலை. வைரலாகும் காணொளி. சீனாவை உலுக்க தயாராகும் ரகசா சூறாவளி. இதை மட்டும் செய்யுங்க, நோபல் பரிசு கிடைக்கும். ட்ரம்புக்கு ஐடியா கொடுத்த பிரான்ஸ் அதிபர். தாய்லாந்தில் தலைநகரில் திடீரென ஏற்பட்ட பாரிய பள்ளம். கண்ணிமைக்கும் நேரத்தில் மாயமான வீதி. இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் பல்வேறு கட்டங்களில் தொடர் பேச்சுவார்த்தை. மத்திய அரசு தகவல். ட்ரம்ப் ஒரு வணிகர், கச்சா எண்ணெய் விற்பனை தொடர்பாக ரஷ்யா பதிலடி. H1B விசா கணவரா, கிரீன் கார்டு நண்பரா? வைரலான இந்திய பெண்ணின் பதிவு. இந்தியாவை நமது பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி. இனி விரிவான செய்திகள். தாய்லாந்தின் தலைநகரமான பாங்காக்கில் இன்று காலை அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. வஜிரா மருத்துவமனை முன்பாக திடீரென மாபெரும் பள்ளம் உருவாகி சாலையின் ஒரு பகுதி முற்றிலும் இடிந்து விழுந்திருக்கின்றது. தகவல்களின்படி அந்த சாலையில் சென்ற 3 வாகனங்கள் நேரடியாக பள்ளத்தில் சிக்கியிருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக இதில் எவருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு உடனடியாக காவல்துறை மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து சாலையை மூடி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். பாங்காக்கின் முக்கிய மருத்துவமனைகளில் ஒன்றான வஜிரா ஹாஸ்பிட்டல் அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகின்றது. மக்கள் உயிரிழக்காதது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. தற்பொழுது அந்த பகுதி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டு சாலையை மீண்டும் பழுதுபார்க்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ட்ரம்ப் ஒரு வணிகர், எனவேதான் அமெரிக்க எண்ணெயை விற்பனை செய்ய உலக நாடுகளை வற்புறுத்துவதாக புடின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகள் முதலில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றனர். மேலும் ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது 50% வரி விதித்து இரு நாட்டு உறவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், ட்ரம்ப் ஒரு வணிகர், எனவேதான் கச்சா எண்ணெய் விற்பனையில் அமெரிக்காவுக்கு சாதகமாக செயல்படுமாறு உலக நாடுகளை கட்டாயப்படுத்துகிறார் என குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் எரிசக்தி கொள்கையில் வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உண்மையாக செயல்பட விரும்புகிறார் என விளாடிமிர் புதின் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் புதின் மற்றும் ட்ரம்ப் இருவரும் நல்ல நண்பர்களாகவும் முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ஆகியோர் ஐநா சபையில் உரையாற்ற சென்றபோது நகரும் படிக்கட்டு பழுதாகி நின்றதால் அவர்கள் இருவரும் நடந்து சென்றுள்ளனர். அத்துடன் ஐநா சபையில் ட்ரம்ப் உரையாற்றும் போது அவர் முன்னிருந்த டெலிபிராம்டர் பழுதாகியதால் அவர் கடும் கோபமடைந்திருக்கின்றார். இது தொடர்பான காணொளி காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதனால் அவர் ஐநா சபையை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், 7 போர்களை நிறுத்தினேன், ஒருமுறை கூட ஐநா அழைப்பு எடுத்து பாராட்டவில்லை. அவர்கள் கொடுத்தவையெல்லாம் பாடாவதி எக்ஸ்கலேட்டர், பழுதான டெலிபிராம்டர் மட்டுமே என்றார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறியுள்ளதாவது, இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு அப்பாவி தவறுகள்ல. இது பற்றி விசாரணை நடத்தி ஐநாவில் யாரேனும் வேண்டுமென்றே எக்ஸ்கலேட்டரை நிறுத்தி இருந்தால் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் முயற்சித்து வருகின்றன. எனினும் இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்தியாவும் தொடர்ச்சியாக கூறி வருகிறது. இந்த யுகம் போருக்கானது அல்ல என்றும் உலகில் அமைதி திரும்ப வேண்டும் என்றும் பல சந்தர்ப்பங்களில் இந்தியா கூறியிருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கும் நிலையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி நேற்று அளித்த பேட்டி ஒன்றில் இந்தியாவை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். செலன்ஸ்கி கூறுகையில், சீனா போன்று இந்தியா ரஷ்யா பக்கம் இல்லை. இந்தியா பெரும்பாலும் நமது பக்கமே காணப்படுகின்றது. எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும். இந்தியாவுடனான உறவை ஐரோப்பா வலுப்படுத்த வேண்டும்.
இந்தியாவை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு இந்தியா மற்றும் சீனா உதவுகிறதா என்ற கேள்விக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். எப்படியாவது அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கிவிட வேண்டுமென்ற சமாதான புறாவாக மாறியுள்ள ட்ரம்புக்கு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் சில ஐடியாக்களை வழங்கியுள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதல் தான் இதுவரை இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட 7 போர்களை தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் அதனால் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என்றும் தனது ஆசையை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். பாகிஸ்தானும் ஏற்கனவே ட்ரம்பை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் நோபல் பரிசு பெற என்ன செய்ய வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் பேசியிருக்கின்றார். அதில் அவர் இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை பெற முடியும். இஸ்ரேல் மீது அதிக செல்வாக்கை செலுத்தும் நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது. தற்போதைய சூழலில் எதையும் செய்யக்கூடிய அரசியல் தலைவராக ட்ரம்ப் காணப்படுகின்றார். காசாவில் இஸ்ரேல் இராணுவத்தின் நடவடிக்கைகளை நிறுத்த அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும். காசாவில் அழிவை நடத்த அனுமதிக்கும் ஆயுதங்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்குவதில்லை. நாங்கள் செயலற்றவர்களாக இருக்க மாட்டோம். அதே சமயம் நாட்டின் நலன்களையும் காப்போம் என்றும் பிரான்ஸ் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் மிகவும் ஆபத்தான சூறாவளியாக கருதப்படும் ரகசா சூறாவளி சீனாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு நிலவரப்படி குவாங்டாங் மாநிலத்தில் 1.89 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ரகசா என்று எப்போதாவது மாகாணத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தைவானை ஏற்கனவே கடுமையாக தாக்கிய ரகசா சூறாவளி காரணமாக 14 பேர் உயிரிழந்ததாகவும் 124 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அதிகரித்து வரும் வெள்ளம் மற்றும் சூறாவளியால் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் என்று கூறப்படுகின்றது. தைவானின் கிழக்கு கடற்கரையிலுள்ள ஹுவாலியன் கவுண்டியிலுள்ள சில பகுதிகளில் 700 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்திருக்கின்றது. அதே நேரத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு நகரங்களில் 500 தொடக்கம் 600 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இன்று காலை நிலவரப்படி தைவானின் தாயுவான் சர்வதேச விமான நிலையத்தில் 160க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் சில பகுதிகளில் தொடருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ஹாங்காங் வானிலை அதிகாரிகள் புயல் சீனாவின் பிரதான நிலப்பகுதியிலிருந்து 150 கிலோமீட்டர் தென்மேற்கே நகர்வதால் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கடும் காற்று குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. வானிலை இன்று தொடர்ந்து மோசமாக இருக்கும் என்றும் அடிக்கடி கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சீனா மக்களுக்கு எச்சரிக்கை மேலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது அமெரிக்க அரசு 25% கூடுதல் வரியை அபராதமாக விதித்துள்ளது. இதன் மூலம் இந்தியா மீது அமெரிக்கா விதித்த மொத்த வரிகள் 50% அதிகரித்துள்ளன. அமெரிக்கா விதித்த வரி நியாயமற்றது என இந்தியா கூறி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அரசுடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மந்திரி பியூஷ் கோயல் அமெரிக்கா சென்றிருக்கின்றார். அவருடன் வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் உள்ளிட்ட துறை சார்ந்த மூத்த அதிகாரிகள் உடன் சென்றிருக்கின்றனர். அங்கு அமெரிக்க அரசின் வர்த்தகத்துறை மந்திரியுடன் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். தொடர்ந்து வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் சாராத விவகாரங்கள் குறித்து பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு பியூஷ் கோயல் மற்றும் குழுவினர் இந்த வார இறுதியில் இந்தியா திரும்ப இருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டணி நாடாக அமெரிக்கா இருந்து வருகிறது. இந்தியாவின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சுமார் 18%, இறக்குமதி 6.22% காணப்படுகின்றது. இந்தியாவின் மொத்த வணிக வர்த்தகத்தில் 10.73% அமெரிக்காவை சார்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வேலைக்கு செல்லும் வெளிநாட்டினர் இனிமேல் H-1B விசா பெற ஆண்டுதோறும் $1,00,000 செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. H-1B திட்டம் இந்த நிறுவனங்களுக்கு இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான உயர் திறன் கொண்ட ஊழியர்களை பணியமர்த்த உதவியிருக்கிறது.
ஒவ்வொரு ஆண்டும் அனுமதிக்கப்பட்ட H1B விண்ணப்பங்களில் 70% அதிகமானவை இந்தியர்களுக்கே கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையில் H1B விசா வைத்திருக்கும் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு கிரீன் கார்டு வைத்திருக்கும் நண்பரை திருமணம் செய்து கொள்ளலாமா என்ற இந்திய பெண்ணின் பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த பெண் தனது போஸ்டில் விசா தொடர்பான மன அழுத்தத்தையும் எதிர்கால அச்சத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த கேள்வி சமூக ஊடகங்களில் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. அமெரிக்க கனவுடன் வாழும் இந்தியர்கள் மத்தியில் எது பொது விவாதமாக மாறியிருக்கிறது. நெட்டிசன்கள் பலரும் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். விசா கட்டண உயர்வு போன்ற சமீபத்திய சம்பவங்களால் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் விளைவே இது என பலர் கருத்து தெரிவித்தனர். அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் பலர் விசா மற்றும் கிரீன் கார்டு தொடர்பான பிரச்சனைகளால் பாதிப்பு அடைகிறார்கள் என்பதையும் இந்த பதிவு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது.